தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது ஒரு பாரசீக கவிஞன், அவருடைய வாழ்க்கை, அவருடைய கவிதைகள், அதன் மொழிபெயர்ப்பு, தமிழில் மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். யார் அந்த பாரசீக கவிஞர்? அவருடைய பெயர் கியாத் அல் தீன் அபு அல்ஃபத் உமர் இபின் இப்ராஹிம் கயாம் நிஷாத்பூர். இதுதான் அவருடைய பெயர். இவ்வளோ பெரிய பெயரை நம்ம ஒரு முறையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால உமர் கயாம். அவருடைய பெயர் உமர் கயாம். இந்த உமர் கயாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லோருக்கும் மதுக்கிணத்தை கையில் ஏந்தி இருக்கிற ஒரு மனிதனின் உருவம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அவர் ஒரு கவிஞன் மட்டும்தானா அப்படின்னா அவருடைய பங்களிப்பு பல துறைகளில் இருந்திருக்குது. அப்படி எதெல்லாம் அவருடைய பங்களிப்பு எதிலெல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கணிதவியலாளர், அவர் ஜோதிடம் அறிந்தவர், ஜோதிட ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், வானவியலாளர், தத்துவவாதி, இலக்கியத்தில் அவருடைய பங்களிப்பு, அவருடைய கவிதைகள், இப்படி பல துறைகளிலும் திறம் பெற்றவராக அவர் இருந்திருக்கிறாரு. கணிதவியலாளர் அப்படின்னு சொன்னேன், அதை எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஏன்னா அவருக்கு கணிதத்தில் எந்த விதமான ஆராய்ச்சி ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா தான் அவருடைய பங்களிப்பின் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அரபு மொழியில் பீஜ கணிதம் அப்படின்னு சொல்லப்படுறது, இப்போது அல்ஜிப்ரா, அதில் இவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறாரு. இவருடைய 25வது வயதிலேயே இவர் ட்ரீட்டிஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும், ஒரு இயல்பியல் நூலையும், ஒரு இசை நூலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. இன்னும் பல கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. இவர் இயல்பியல் நூல் அப்படிங்கிறது விஞ்ஞான ஆராய்ச்சி ஒரு விதமாக இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம கணிதம் பற்றி பேசும் பொழுது கனசதுர சமன்பாடுகள், முப்படி சமன்பாடுகள் மூலமாக கணித சிக்கல்களுக்கு தீர்வு காணுகிற விதம். இப்போ கனசதுர சமன்பாடுகள் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர், அண்டு முப்படி சமன்பாடுகள் அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமாக அவர் கணித சிக்கல்களுக்கு விடை காணும். எந்த விதமாகனா வடிவியல் மூலமாக. வடிவியல் என்பது ஜாமெட்ரி. அதுலேயும் சமன்பாடுகள் மூலம் தீர்வு காண்ற வடிவியலுக்கு பேர் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இந்த அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படிங்கிறதுக்கு பெயர் பகுப்பு ஆய்வு, பகுமுறை வடிவியல் அப்படின்ற பேர், பகுமுறை வடிவியல். இதில் இவர் பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறாரு. அடுத்து இவர் பைனாமியல் தியரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈருறுப்பு இல்லைன்னா இருசொல் தேற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த பைனாமியல் தியரத்தில் nth ரூட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எண்கள், பைனாமியல் எண்கள், அதிலையும் அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறாரு. அது பின்னால் பாஸ்கலுடைய முக்கோணத்தில் இந்த பைனாமியல் எண்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அது பின்னாடி வந்த கணிதவியலாளர்களுக்கு இவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உதவிகரமாகவும் இருந்திருக்குது. இவர் கூம்புகளின் குறுக்குவெட்டு தோற்றத்தின் அடிப்படையில் ஒரு சூத்திரத்தை, அறிவியல் சூத்திரத்தையும் இவர் அமைத்திருக்கிறாரு. சரி, கணிதத்தில் இவருடைய பங்களிப்பை பற்றி பார்த்தோம். இவருடைய ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிறத விட இவர் ஒரு கணிதவியலாளர் என்ற முறையில் இவர் வாழ்ந்த காலகட்டம் 11ஆம் நூற்றாண்டு, அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறார். சரி, அடுத்தது ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் முகமதிய பஞ்சாங்கம் ஒன்றை இவர் வடிவமைத்தார். அதற்கு உதவி செய்த, ஆதரவு அளித்தவர் சுல்தான் மாலிஷா அப்படிங்கிற ஒரு அங்கே ஆண்டு கொண்டிருந்தவர். அவர் இதில் அவர் இறுதி காலத்தில் நீதிமன்றத்தில் ஜோதிடராகவும் இருந்திருக்கிறாரு. அடுத்து வானவியலாளர், கணிதத்தில் இயல்பாகவே ஆர்வம் அதிகம் இருந்ததுனால இவர் ஒரு வானவியலாளராகவும் இருந்திருப்பதில் ஆச்சரியம் இல்லை. தத்துவவாதி, இவருடைய தத்துவம் இவருடைய பாடல்களிலே ஊறி கிடக்கிறது, ஃபிலாசபி. அடுத்து இலக்கியத்தில் நான் சொல்கிறது கவிதைகள், இவருடைய கவிதைகள். அந்த கவிதைகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய இளமை காலம், சிறு வயது காலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இவர் பாரசீகத்தில் பிறந்தார் அப்படின்னு சொன்னேன். நிஷாப்பூரில் பிறந்தார், 11ஆம் நூற்றாண்டு. பாரசீகம் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ உள்ள ஈரான், அங்கே தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இவர் சிறு வயதில் 3 நண்பர்கள், இவரும் இவருடைய இன்னும் 2 நண்பர்கள் ஒருவரிடம் படிக்கிறாங்க. அவர் பேர் இமாம் மொவாஃபிக் அப்படிங்கிறவர்.
அவர்கிட்ட படித்தனா கல்வி கற்றால் அவங்க பின்னாடி பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோரிடமும் இருந்தது. அப்போது அந்த 3 நண்பர்களும் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க. ஒரு சபதம், ஒரு பிரதிஜை மாதிரி எடுத்துக்கொள்கிறாங்க. என்னென்னா, இந்த 3ல் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தால் மற்ற 2 பேருக்கும் அவங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற சபதம் எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, நைசாம் உல் முல்க் அப்படிங்கிற ஒருத்தரும், ஹசன் அல் சபாஹ் அப்படிங்கிற ஒருத்தரும், நம்முடைய உமர் கயாம், 3 பேரும். அதிர்ஷ்டவசமாகவோ இல்லை ஆச்சரியமூட்டும் விதமாகவோ இல்லை, நைசாம் உல் முல்க் அவருக்கு ஒரு சுல்தானிடம் வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்குது. அவர் ஒரு மாகாணத்தையே ஆளக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடைக்குது. உடனே அவர்கிட்ட இந்த ஹசன் அல் சபாஹ் அப்படிங்கிறவர் போய் உதவி கேட்கிறாரு. அவரும் தன்னுடைய நண்பர், சிறுவயது தோழர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அரண்மனையில் உயர் அதிகாரம் இருக்கிற ஒரு பதவியை பெற்று கொடுக்கிறார். ஆனால் பின்னாட்களில் தனக்கு உதவி செய்தவனுக்கே அவர் துரோகம் செய்வது போல அவருக்கு எதிரியாக மாறுகிறார். அவர் மீது பொறாமை கொண்டு அப்படின்றது இருக்குது. அது ஒரு கதை, அது போகட்டும், இப்போ நமக்கு அது தேவையில்லை. அடுத்து உமர் கயாமும் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு, எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு. அப்போது ஆனால் எனக்கு இந்த உயர் பதவியிலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, எனக்கு ஒரு கணிதத்துக்கு ஆராய்ச்சி செய்யணும், நான் இந்த கணித ஆராய்ச்சிக்கு உதவணும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அவருக்கு வருடத்துக்கு 1200 பொன் நாணயங்கள், அன்றைக்கு பேர் மித்கால் அப்படிங்கிற நாணயங்கள் கிடைக்கும்படியாக அவர் ஏற்பாடு செய்கிறாரு. இவர் அந்த பொன் நாணயங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய கணித ஆராய்ச்சியை தொடர்கிறார். ஆனால் நிம்மதியாக அதை செய்ய முடிந்ததா அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படி, நிலையான ஆட்சி இல்லாத ஒரு இடம். அப்போது பல படையெடுப்புகளுக்கு இடையே ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அதனால் இவர் பல இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது. நம்முடைய இந்தியாவில் அப்போது கஜினி முகமது படையெடுத்து வந்த காலகட்டம்தான் அது. சரி, இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்கிறார், கவிதைகளும் எழுதுகிறார். இப்போது இந்த கவிதைகள் அவர் வாழ்ந்த காலத்தில் பிரபலமாக பேசப்படவில்லை. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கணிதவியலாளர் அப்படின்னு சொன்னேன். அதற்காக அவர் அறியப்பட்டிருக்கார். இவர் எழுதின கவிதையின் பெயர் ருபயாத் அப்படிங்கிறது. ருபயாத் அப்படின்னாலே 4 அடி செய்யுள்கள் அப்படின்னு அர்த்தம், ப்ளூரலில் தான். 4 அடி செய்யுள்கள் அப்படிங்கிறது நம்ம ஊரில், நம்ம தமிழில் 4 அடியார், 4 மணிக்கடிகை, இன்னா 40 இனியவை 40ன்னு வரும் இல்லையா, 4 அடி வரும். அப்படிப்பட்ட ஒரு செய்யுள். ஆனால் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குது. ஏன்னா அது வெளிப்படையாக தெரிகிற பொருளை காட்டிலும் உள்ளூர இன்னொரு பொருளும் இருக்கும். வெளிப்படையாக ஒரு பொருளும் உள்ள இன்னொரு பொருள் இருப்பதாக அமைந்திருக்கும் அந்த ருபயாத் அப்படிங்கிறதுல. ஒருவேளை இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே வெளிப்படையான பொருளிலே எழுத முடியாத இருந்திருக்கலாம். இப்போது இவர் வாழ்ந்தது 11ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பாரசீகம் அறிந்த, அந்த மொழியை அறிந்த ஒருவர், எட்வர்ட் ஃபிட்ஜெரால்டு அப்படிங்கிற ஒருத்தர், அவர் அங்கே கல்வி கற்றவர் அந்த பாரசீக யூனிவர்சிட்டியில். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ருபயாத்தை மொழிபெயர்க்கிறாரு ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்த பிறகு அவர் வாழ்ந்த அந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஆங்கில கவிஞர்கள் எல்லோரும் அதை ஏகமாக புகழ்கிறாங்க. அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதை ரசிக்கிறாங்க. அவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற விதமாக அவருடைய கவிதைகள், ஆங்கில கவிதைகள் அமைந்திருக்கு. அதனால் அவர் மிகவும் பிரபலம் அடைகிறாரு. அதோடு கூட நம்முடைய உமர் கயாமும். பின்னால் பல பிரதிகள் அச்சிடப்பட்டிருக்குது இந்த ருபயாத் என்னும் மொழிபெயர்ப்பில். ஆங்கிலத்திலேயும் பல அறிஞர்கள் அதை மொழிபெயர்க்கிறாங்க, வேறு வேறு மொழிகளிலேயும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழில் அதை மொழிபெயர்த்தவர்கள் யார் அப்படின்னா பல பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் முக்கியமான சில பேர், 3 பேரை மட்டும் நான் சொல்கிறேன். யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள், ச.து.சு. யோகியார் அப்படிங்கிற ஒரு தமிழறிஞர், சாமி சிதம்பரம் அவர்கள். இப்படி 3 பேரும் அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஃபிட்ஸ்ஜெரால்டுடைய ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கவிமணியின் கவிதைகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இருந்தாலும் இவர் பாரசீகத்திலிருந்து நேரடியாக அவர் மொழிபெயர்ப்பு செய்யலை, ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். சரி, இப்பொழுது கவிதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா,
காலை பொழுதில் நட்சத்திரங்கள் எல்லாம் ஓடி மறையும்படியாக, இருள் மறையும்படியாக கதிரவனின் ஒளி இறைவனின் திருக்கோவிலின் கலசத்தின் மீது விளங்கி தோன்றுகிறது என்று ஆரம்பிக்குது. இது உள்ளார்ந்த ஒரு பொருளாக, ஒரு ஞான விழிப்பு மூலம் அதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்குது. அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறதாம், வாழ்வின் கிண்ணமாவது வற்றி வறண்டு போகும் முன்னால் மதுவை தாருங்கள், எழுந்து வாருங்கள் மங்கைமாரே அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறதாம். இந்த வரிகள் எல்லாமே வாழ்க்கையின் சாரம் தீர்வதற்கு முன் அதை அனுபவிக்க துடிக்கின்ற உயிர்களை குறிப்பிடுவதாக அமைந்திருக்குது. இப்படி செல்கின்ற கவிதையில் அவர் நிலையாமை பற்றி அதிகம் பேசுகிறார். 1000 மலர்கள் தினமும் மலர்கின்றன, 1000 மலர்கள் உதிர்கின்றன, வாழ்க்கையின் தன்மை இத்தகையதாக இருக்கிறது அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. அதுவும் ரோஜா பூக்கள். ஒரு ரோஜா பூ தன்னுடைய பட்டு பையை திறந்து பொன்னாக சுற்றிலும் அதன் மகரந்தங்களை கொட்டி இனிய நறுமணத்தை வீசி செல்லுகிறேன் என்று பெருமிதத்தோடு சொல்வது போல் இருக்கிறதா. ஆனால் சில கணங்களில் அது வாடி உதிர்ந்து விடுவதை பார்க்கிறோம் அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. அது நிலையாமை பற்றி சொல்லுவதற்காக சொல்கிறது. இந்த வாழ்வின் பறவை செல்லுகிற தூரம் மிகச்சிறிய தூரம்தான், அதற்கு முன்னாலே வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வதாக கவிதை அமைந்திருக்குது. ஒரு இடத்துல ஏற்படுகிற மாற்றங்கள், அதாவது வரலாற்று சுவடுகள் அப்படின்னு சொல்லும், பல மாற்றங்கள் ஏற்படுகிறோம் எந்த இடத்திலையும். அதில் கொற்ற மன்னர் முடிசூடி கொலுவிருந்து அமர்ந்த திருக்கோயில் முற்றும் கூகை ஆந்தையோடு முது பேய் வாழும் காடாமோ அப்படிங்கிறாரு. அதனால் மன்னர்கள் வாழ்ந்த இடம் கூட பின்னால் காடாக மாறி திரிவதையும், பின்னால் ராவணன் இருந்த இடம் எங்கே என்றெல்லாம் இவர் கேள்வி கேட்கிறாரு. இங்கே மன்னர்கள் என்று சொல்லும் பொழுது பாரசீக கவிதையில் மன்னர்கள் வேறு பேர் சொல்கிறாங்க. அதே போல் எட்வர்ட் ஃபிட்ஜெரால்டில் சொல்கிற மன்னர்கள் வேறு. இங்கே இவர் நம்முடைய ஊரில் ராவணனை பற்றி பேசுகிறார். அவன் வாழ்ந்த இடம் எங்கே, அவனுடைய செங்கோல் எங்கே, அவையெல்லாம் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வின் நிலையாமை பற்றி பேசுகிற கவிதையாக இது இருக்குது. இப்போது இவருடைய கவிதைகளில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இறைவனை ஒரு குயவனாக இவர் உருவகிக்கிறார். குயவன் கைப்பாண்டம் போல தன்னுடைய மனித உடல்களை உருவகிக்கிறார். என்னை மண்ணிலே மண் எடுத்து வனைந்து வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பற்றி சொல்லுகிறாரு. பண்டிதர்கள், ஞானிகள், அறிஞர்கள் எல்லோரும் பலவிதமான வாதம் செய்கிறாங்க. ஆனால் அந்த வாதத்தின் முடிவில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அறியணும்னா, அதாவது இறப்பிற்கு பின் வாழ்வு எப்படி அப்படின்னா, அங்கே ஒரு மாயத்திரையானது விழுந்து இருக்கிறது. அதை அறிய முடியவில்லை. அதனால் நான் தண்ணீரை போல் வந்தேன், காற்றை போல் மறைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். இந்த கவிதை வரிகளில் உள்ள நயம் என்னென்னா, தண்ணீர் பூமியோடு தொடர்புடையது, காற்று மேலே ஆகாயத்தை நோக்கி எழும்பக்கூடியது. அதனால் தண்ணீரை போல் பிறவி எடுத்து வந்து காற்றிலே கலந்து மறைவதை பற்றி இவர் இந்த நயமான வரிகளில் குறிப்பிடுகிறார். இந்த உலகம் வையகத்தின் மீது கவிழ்த்து வைத்த பானை போல வானகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பானையின் கீழே மனிதர்கள் வாழ்ந்து மகிழ்ந்து மடிகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். மண்ணில் மண்ணெடுத்து வனைந்து வைத்தான் குயவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு பாடலை பாருங்கள். படைத்த மண்ணும் நல் மண்ணோ, பழுது நிறைந்த பொய் மண்ணோ, படைத்த மண் நல் மண்ணானால் பானை உடைந்து போவதுமேன், படைத்த மண்ணில் பழுதுளதேல் பழிதான் எவரை சார்ந்ததுவாம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பானையிலே பழுது இருந்தால் இந்த பானையின் மீது பழி கூறுவார்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை படைத்த இறைவன் அல்லவா இதற்கு பதில் கூற வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது. சந்தமில்லா பானை என அந்த நாள் என்னை தள்ளி வைத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாள் அக்குயவன் கை ஆட்டத்தில் நேர்ந்த பிழைக்கு ஏழை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். யாரும் சிறியவர் பெரியவர் அப்படிங்கிற பேதம் பார்த்து
தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு பிறரை சிறியவர்களாக நினைத்து கொள்ளும் தன்மையை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, சேரும் உலக பொருளை எல்லாம் தெரிய நோக்கி தன்னை நோக்கா சீரின் அமைந்த கண்மணியின் செயலை நோக்கி தெளிவீரே அப்படிங்கிறாரு. எல்லா உலக பொருட்களையும் பார்க்கின்ற இந்த கண்கள் தன்னை பார்க்க முடியாத தன்மையை கூறுகிறாரு கவிஞர். இது ஒரு திரைப்பட பாடலின் ஒரு வரி. கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்த்ததில்லை அப்படின்னு. அதில் ஒரு சிறு மாற்றம், கண்களையே பார்க்க முடிந்ததில்லை, அருகே என்ற சொல்லப்படவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய கண்கள் தன்னை பார்க்க முடியாமல் இருக்கிற தன்மை பற்றி குறிப்பிடுகிறார் புலவர். இந்த கவிதையில் இவர் பிரபலமான ஆங்கில கவிஞர் ஃபிட்ஸ்ஜெரால்டில் கவிதையிலும் சரி, கவிமணியின் கவிதையிலும் சரி, முக்கியமான வரிகள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக இருக்கும். அந்த வரிகள் திரும்ப திரும்ப பல பேராலும் எடுத்து ஆளப்படுகிற மேற்கோள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வரிகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபிட்ஸ்ஜெரால்டு எழுதின கவிதை வரிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது, த மூவிங் ஃபிங்கர் ரைட்ஸ் அண்ட் ரிட் மூவ்ஸ் ஆன், nor all thy piety nor wit shall lure it back to cancel half a line, nor all thy tears wash out a word of it. இதைத்தான் தமிழில் கவிஞர் எழுதி செல்லும் விதியின் கை, எழுதி எழுதி மேற்செல்லும், தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பலவும் செய்தாலும் வலுவு பின்னால் நீங்கி ஒரு வார்த்தை ஏனும் மாற்றிடுமோ, அழுத கண்ணீர் ஆரெல்லாம் அங்கோர் எழுத்தை அழித்திடுமோ அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. இது பல பேராலும் எடுத்தாளப்பட்ட கவிதை வரிகள். இன்னும் அவர் உயிர்களை ஆசைப்பேயின் அடிமைகளே அப்படின்னு அழைக்கிறாரு. எதற்காக இப்படி பேராசைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மை படைத்தவன் நம்மை காக்க மாட்டானோ, மரம் வைத்தவன் தண்ணீர் விட மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் உனக்கு இறங்கிடுவான். இங்கே ஈசன் என்று கவிஞர் சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் ஜீசஸ், பாரசீகத்தில் அவர் வணங்குகின்ற கடவுள். ஏன்னா அப்பொழுது இஸ்லாம் மதம் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இவர் இஸ்லாமில் முகமதுவோ இல்லை அதற்கு முன் கதிரவனை வணங்கினார்கள். அப்படி கடவுளை பெயர் தான் வேற. இங்கே ஈசனை சொல்கிறாரு கவிஞன், ஈசன் உனக்கு இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் எல்லோரும் அடிக்கிற பந்து போல தான். அதாவது பந்து தன் போகிற திசையை தீர்மானிக்காதான், அடுத்தவன் கை, அதாவது அடிக்கிறவன் கை எந்த திசையில் பந்தை அடிக்கிறதோ அந்த திசைக்கு அது போகும். தான் நினைத்த திசைக்கு போகும் சுதந்திரம் பந்துக்கு இல்லை. நாம் எல்லாம் அப்படிப்பட்டவர்களே அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. இப்போது இப்படி பல கவிதைகளில் அவருடைய வாழ்க்கை நிலையாமை பற்றி அவர் பேசினாலும், அவருடைய இங்கே ஒரு ரோஜா பூவை பார்த்து ஒரு வானம் பாடி கேட்கிறதாம், ஏனம்மா நீ இப்படி வாடிப்போனாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை நாம் பார்க்கலாம். கான ரோஜா முகம் வெளிரி கவிழ்ந்து நிற்றல் கண்டதொரு வானம் பாடி மனமுருகி மதுவுண் மதுவுண் மது உண்டால் தீனம் நீங்கி உடல் தேறி செம்மையாக வளர்ந்திடுவாய், ஏனம்மா நீ வாடுகிறாய் என்று கூறி சென்றதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானம்பாடி ரோஜாவை மதுவுண் அப்படின்னு சொல்லதான். அப்படி சொல்லிட்டு கலச வாயை என் வாய்தான் கவர்ந்து கொண்ட கதை இது அப்படின்றாரு. அதாவது இங்கே ஒரு ரோஜா மலர் அழிய போகிற நிலையிலே வானம் பாடி மதுவுண் மதுவுண் என்று சொன்னதாம். இதில் குறியீடாக சொல்லப்படுவது என்ன என்றால், இந்த உலகம் நிலையாதது, இருக்கிற வாழ்நாளிலே நீ இன்பம் அனுபவித்துக்கொள் என்று சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. இதிலே ரோஜா அப்படிங்கிறது பொதுவாக பாரசீகத்தில் ரோஜாவும் வானம்பாடியும் குறியீடு, அவர்களுடைய குறியீடு என்னன்னா, ரோஜா என்பது முழுமைக்கும் அழகுக்கும் குறியீடாக விளங்குவது. வானம்பாடி அப்படிங்கிறத ஜாய் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிறாங்க. அதாவது உயிர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லை தெய்வத்தோடு இரண்டர கலக்கும் உயிரின் துடிப்பு அப்படின்னு சொல்ல, அன்பின் தூது அப்படின்னு கூறலாம். இப்படி ஒரு பொருளும் ஒவ்வொரு தேசத்திலும் வேறு வேறு குறியீடுகளாக அமைந்திருப்பதைப் போல இந்த ரோஜா மலர் அழகுக்கும் முழுமைக்கும் குறியீடாக அமைந்திருக்குது. அடுத்து இன்னொரு பிரபலமான ஒரு வரிகள் வரும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாடலானது திரைப்படத்தில் கல்வனின் காதலி அப்படிங்கிற படத்தில் பானுமதி அம்மாவும் கண்டசாலாவும் பாடியிருப்பாங்க.
கவிமணி எழுதின இந்த பாடல் அந்த திரைப்படத்தில் பயன்பட்டிருக்கு. எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்டு எழுதிய ஆங்கில கவிதை, அது பல மொழிகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டு இந்த வரிகளின் அழகு உள்ளத்தை கொள்ளை கொள்ளுவதாக அமைந்திருக்கு. அதாவது சொர்க்கம் என்பது எங்கோ இல்லை, தொலைதூரத்துக்கு அப்பால் இல்லை, அது இங்கேயே நம்மிடமே இருக்கிறது, இந்த உலகத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிற பொருளில் வரும். எ புக் ஆஃப் வேர்ஸ் beneath the bough, a jug of wine, a loaf of bread, and thou beside me singing in the wilderness, O wilderness, where paradise enow. இதுதான் பாட்டு. எ புக் ஆஃப் வேர்ஸ் ஒரு கவிதை நூலும், beneath the bough ஒரு நிழலும், மர நிழலும் போதுமா. எ ஜக் ஆஃப் வைன் மது கலசம். எ லோஃப் ஆஃப் பிரெட் அப்படிங்கிறது ரொட்டி துண்டு, தமிழில் அவர் குறிப்பிடலை. அண்ட் தௌ நீ என்பது ஒரு பெண்ணை குறிக்குது. பிசைட் மீ சிங்கிங் இன் த வில்டர்னஸ் அடர்ந்த காட்டிலே பாடிக்கொண்டிருக்கிறாய், இதை விட சொர்க்கம் எனக்கு வேறு இல்லை, சொர்க்கம் இம்மண்ணிலே இருக்கிறது அப்படிங்க. இதோடைய தமிழாக்கமாக வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வ கீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, வையந்தனில் இவ்வனமன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டில் திரைப்படத்தில் ஒரு 2 இடத்துல மாற்றிருப்பாங்க. கலசம் நிறைய மது உண்டுக்கு அமுது உண்டு அப்படின்னும், வையந்தனில் இவ்வனமன்றி அப்படிங்கிறதுக்கு வையந்தனில் யவ்வனமின்றி அப்படின்னு, இளமை இல்லாமல் அப்படின்னு பாடியிருப்பாங்க. இது கவிமணி அவர்களிடம் அவர்கள் இதற்கு அனுமதி கேட்ட பொழுது அவர் இதற்காக பணம் வாங்கி கொள்ள மாட்டேன், உபயோகித்து கொள்ளுங்கள் திரைப்படத்திற்குன்னு சொல்லியிருப்பதாக தெரியுது. சரி, இப்போது நம்ம கவிமணி அவர்களுடைய பாடலை நாம் ஃபிட்ஸ் ஜெரால்டுடைய மொழிபெயர்ப்பை, ஆங்கில மொழிபெயர்ப்பை, அவர் பாடிய பாடல்களை நாம் பார்த்தோம். இப்போ இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு சிம்பலைசேஷனாக, அதாவது குறியீடாக அமைந்திருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த குறியீடுகள்லாம், இந்த பொருளெல்லாம் என்ன அப்படின்னா, கடவுள், ரோஜா மலர்கள், வானம் பாடி, திராட்சை ரசம் ததும்பி வழியும் கிண்ணம், ஊற்றும் ஜீவனுள்ள ஒரு பெண், மதுச்சாலை, ஏன்னா அந்த மது கிண்ணத்தில் நிரப்புவதற்காக மதுச்சாலையில் மதுவை வாங்கி கொள்ளுவதற்காக செல்வது, இப்படி இதன் உள்ளாக இவருடைய ஃபிலாசபி, வேதாந்தம் செல்கிறது. பாடல் முழுவதும் இந்த குறியீடுகளை கூறி அவர் பாடியிருக்கிறார். இப்போ இறுதியாக பாடுகிற பல பாடல்களில் அவர் ஈசனை தேடி உயிர்கள் அலைகிற அந்த லாங்கிங், ஆன்மாவின் தேடல் அமைந்திருக்குது. அந்த பல பாடல்களில் இங்கே ஈசன் அவர் ஜீசஸ் என்று சொன்னார்னு சொன்னேன் நான், இறைவனை தேடுகிற தன்மைக்கு. ஏன்னா இறப்பு பற்றி பேசும் பொழுது எல்லோருக்கும் இறைவனுடைய எண்ணம், இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கிற பலவிதமான கேள்விகள் வரும். எங்கும் மனிதர் உன்னை தேடி இரவும் பகலும் அலைகின்றார், எங்கும் உள்ளது உன் வடிவம், எனினும் குருடர் காண்பாரோ, எங்கும் எழுவது உன் குரலாம், எனினும் செவிடர் கேட்பாரோ, எங்கும் என்றும் எவ்வுயிரும் எல்லாம் ஆன இறையவனே அப்படின்ட்டு இறைவனை குறிப்பிடுகிறார். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன் என்று கூறுகிற நம்முடைய சித்தாந்தம்தான். பொந்தி ஈசன் திருவடியில் பொருந்தா உலகம் பொய்யுலகம் அப்படிங்கிறாரு கவிஞன். நமக்கு ஈசனுடைய திருவடிகளே வீடு பேர் அளிக்கக்கூடியது, அதில் பொருந்தா உலகம் பொய்யுலகம் அப்படிங்கிற வார்த்தையை கவிஞர் வைத்திருக்கிறாரு. இன்னொரு வரிகளை அவர் சொல்கிறார், என்னன்னா, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் தரகர் எதற்காக அப்படின்னு கேட்கிறாரு. தரகர் என்பது இங்கே பூசாரியை குறிக்கிறது. ஆலயங்கள் ஏனையா, அபிஷேகங்கள் ஏனையா, கோலங்கொடிகள் ஏனையா, கொட்டு முழக்கம் ஏனையா, பாலும் பழமும் வைத்து நிதம் பணிந்து நிற்பதேனையா, சீலம் பேணும் உள்ளத்தை தெய்வம் தேடி வாராதோ. இங்கே சீலம் பேணும் உள்ளத்தைனா நல்லொழுக்கத்தின் வழி நடக்கின்ற உள்ளத்தை தெய்வமே தேடி வரும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. இங்கே இதுவும் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு இவை எல்லாமே மாணிக்கவாசக பெருமானை நினைவுபடுத்துவதாக அந்த பாரசீக கவிஞனும் சரி, ஆங்கில கவிதையும் சரி அவ்வாறு நினைவுபடுத்துவதாக அமைந்திருப்பது வியப்பாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்லுவதும் அப்படித்தான். அன்பர்கள், மெய்யான அன்பர்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கின்றான் இறைவன் ஈசன் அப்படின்னு அவர் சொல்லுவதும் இதுவும் ஒரே போல அமைந்திருக்குது. இப்படி பல பாடல்கள், அருமையான பாடல்கள் பல இருந்தாலும் நான் எல்லா பாடல்களையும் நான் சொல்லலை.
காரணம் என்னென்னா காணொளியினுடைய நீளம் கருதி நான் குறைத்திருக்கிறேன். இப்போது பாடலின் நிறைவாக அவர் பாடுற பாட்டு ஒன்று, இல்லா பொருளுக்கு ஏங்காமல் இருக்கும் பொருளும் எண்ணாமல் எல்லாம் வல்ல எம்பிரான் இறங்கி அளக்கும் படி வாங்கி நல்லார் அறிஞர் நட்பையும் நீ நாளும் நாளும் நாடுவையேல் நில்லா உலகில் நிலைத்த சுகம் நீண்டு வளரும் நிச்சயமே அப்படிங்கிறாரு. இந்த மண்ணையே சொர்க்கமாக்கும் வழி என்ன? அன்பும் நட்பும் எல்லா உயிர்களிடத்திலையும் சமநிலையாக சமத்துவத்தோடு நடத்துவதும் தான் அப்படிங்கிறத இந்த பாடலில் இருந்து தெரியுது. இந்த பாடலோடு நிறைவு செய்கிறாரு கவிஞர். இன்றைக்கு நாம் ஒரு பாரசீக கவிஞன் உமர் கயாமினுடைய கவிதைகளின் மொழிபெயர்ப்பை நாம் பார்த்தோம். கவிதை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அந்தந்த மொழிக்கு என்று ஒரு இயல்புத்தன்மை, ஒரு அழகியல், ஒரு பொருண்மை இருக்கும். அது பிற மொழியில் அது தன்னுடைய மண்ணின் மனத்தோடு இயற்கை மனத்தோடு சேர்ந்து தான் பிற மொழிகளில் பிரதிபலிக்கும். ஆனால் அவரவர் மொழியில் இந்த சாராம்சத்தை உள்வாங்கி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கவிதையின் சிறப்பை குறிப்பிடுவதாக அமைந்திருக்குது. நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.